எப்பயும் போல் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி காலைல ஓட்ஸ் சாப்பிடுவேன். அது மாதிரி சாப்பிட்டு நமக்கு தேவையான ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு மங்களகரமாக மஞ்சளில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மஞ்சள் கலர் டிஷர்ட் எடுத்து போட்டுன்னு போயிட்டேன். அப்புறம் நடந்து போய் வண்டியை எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஒரு வழியாக மேலே ஏறி ஜிம்முக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால எல்லாருக்குமே லேட் செட்டு போல். இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. நம்மளும் ஒரு லேட் புல் டவுன் போட்டோம். லேட் புல் டவுன் முடிஞ்சதும் சீட்டர் ரோயிங் போட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் ரோயிங் ராடு ஒரு 60 kg போட்டேன். ரோயிங் ராடு போட்டால் பைசப் ஒர்க் ஆகுது. தெரிஞ்சிருந்தால் இதையே பைசப் ப்ரோட்டீனில் ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறமா 1 தம்பிள் ஒரு 5 செட்டு போட்டேன். என்ன சாமி போடு சாமியா பள்ளிக்கட்டு இல்லையா கையில் மேலே தூக்காதா அப்படியே நிமிரு அவ்வளோதான். அப்படியே நிமிந்து பின்னாடி லைட்டாக பெண்டு அவ்வளோதான். அப்புறம் சபரிமலை ஐயப்பனுக்கு அவர் செய்த தப்பெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே டைவ் அடித்து டெட் லிஃப்ட் பக்கம் வந்துட்டோம். நானும் தூக்கி பார்க்குறேன். ராடு வலியதை தவிர மேலே போன பாடு இல்லை. அப்புறம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. முடியும் என்றால் முயற்சி எடு, முடியாது என்றால் பயிற்சி எடுன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த சொல்லை கேட்டுட்டு தூக்காமல் இருந்தால் எப்படி? ஃபைனலாக ஒரு 5 reps ஓட்டுச்சு டெட் லிஃப்ட்டில் தரமா. அப்புறம் சிவகார்த்திகேயன் மாரி மண்காரத்தெல்லாம் போட்டுருந்தேன் சூரியனை பார்த்து. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு அப்படியே நடந்து போய் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொல்லையை பார்த்தா எல்லாம் நாற்று நட்டுன்னு இருந்தாங்க. இதுதான் நெல், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அங்கேயே உட்காந்து இயற்கைக்கு ஏற்ற மாரி ஒரு சாங்கம் ஒன்று கேட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். வந்து ஒரு 11 மணியாக போல் மரளிக்கிழங்கு ஒரு 200 கிராம் சாப்பிட்டான். அப்புறம் சாப்பிட்டு முடித்த கையோட என்றைக்கும் போல் இன்றைக்கும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேலைன்னொடனே வேறு எதனா நினச்சிக்காதீங்க. நல்ல ஒரு தூக்கம்தான்.